₹1100 என் பொன்னாட்டி கரண்ட் பில்லு கட்டிட்டு வாமான்னு கொடுத்தாமிச்சா. இது வரைக்கும் நான் முன்ன பின்ன கரண்ட் ஆபீஸ் போனதில்லை. நான் தெரு தெருவா தேடி வரேன், வீதி வீதியா தேடி வரேன். இது வரைக்கும் கரண்ட் ஆபீஸ் எங்க போச்சுன்னு எனக்கு என்னமே தெரியல. இது முன்ன பின்ன கரண்ட் ஆபீஸ் கரண்ட் பில்லு கட்ட வந்தா எனக்கு அட்ரஸ் என்னன்னு தெரியும். எனக்கு கரண்ட் ஆபீஸ் அட்ரஸே தெரியல. நான் எங்கத்தான் போய் தேடுவேன், எங்கத்தான் வருவேன்னு தெரியல. திடீர்னு அந்த பாய் முன்ன ஏரி வேலை எங்க அட்டை போட்டுக்கிறாங்க. நீ பேர் வந்துட்டு ஏரி வேலைக்கு போட்டா என்ன கொண்டு போய் கட்ட சொல்லிட்டா. நான் எங்க போய் தேடுவேன்னு தெரியல. நல்லா இருக்கிறீங்களா? இந்த சம்சார தமிழ்நாடு சம்சார வாரியம் மின்சார வாரியம் எப்ப மாத்தினாங்க? 2016ல. சொல்லவே மாட்டாங்க. தூங்கும் போது பட்டு பட்டுன்னு மாத்திடுறாங்க. ஆமா, அந்த மின்சார வாரியம் எங்க இருக்குது? மின்சார வாரியம் ஏன்னா நான் முன்ன பின்ன கரண்ட் ஆபீஸ் போனேன். நானே முன்ன பின்ன போனது இல்லனா. நீ கூட போனதில்ல. என் தம்பி போயிருப்பான். அடிக்கடி அவன் தான் பில்லு கட்டுறவனே. ஆமா, அவன் வாலாஜா டோல்கேட்ல தான் கட்டுவாங்க. அதங்க பா கட்டுவாங்க. ஆமா, அதே வேலை ஒரு பாருங்க. என் தம்பி வீட்டு பையன் தான். எனக்கு ஒரே ஒரு டவுட் மச்சான். இப்ப இந்த கரண்ட் ஆபீஸ் தேடின்னு வரேன். இது வரைக்கும் கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் முன்ன பண்ண போய் கரெக்டான கரண்ட் ஆபீஸ் அட்ரஸ் கரெக்டா தெரியும். இதனால என் முன்னாடி தான் வந்து மாசம் மாசமா கட்டுவா. திடீர்னு அந்த பாயை முடி ஏரி வேலை அட்டை போட்டுக்கிறான். அப்படி அவன் ஏரி வேலைக்கு போட்டுக்கிறான். அதனால கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். 9ஆம் நம்பர் தெருவே. தெரு பேரு 9 தானே? என்னடா வந்ததுல இருந்து 9லயே ஓடிக்குது கம்பெனிய. 9ஆம் நம்பர் வீடு. 9ஆம் நம்பர் வீடு. அங்க உள்ள போய் கட்டணும் போ. ஆபீஸ் அதானா? அங்க போனா காட்டுவ மாதிரி இருக்குமா? என்னப்பா எல்லாம் 9ன்றான். அதோ பெரிய தெருவுன்றான், பிள்ளையார் கோவில்ன்றான். கரண்ட் ஆபீஸ் தேடி வர. இது வரைக்கும் அந்த 9 எங்குதுன்னே தெரியல. நம்பர் பாய் என்ன பண்றது ஏது பண்றது? ₹500 கடனா கொடுப்பா. நீ நம்ம என்ன பண்ண குடுத்து வச்சுக்கிறியா? நாங்களே இல்லாதானே உங்ககிட்ட கடன் கேக்குறோம். நீ யாரு என்னன்னே தெரியாது. அட்ரஸ் மட்டும் தெரியாது. உனக்கு ₹100 நான் கொடுக்குறியா? அட்ரஸ் சொல்லாதனால பணம் கொடுக்கல. டீசல் போடணுமா? கரண்ட் பில்லு கட்டிட்டு மிச்சு நீ இந்த பாக்குறேன். சரி. 5, 7, 8, 9, 10, 11, ₹1100 கட்டாக்குது. கரண்ட் பில்லு கட்டணும், ரசீது வாங்கணும், நீட்டா கொண்டு என் மொனட்டு எனக்கு கொடுக்கணும், மீதி வேலையை முடிக்கணும். பத்துமா தம்பி? ஓ என்ன நீ கூப்பிட்டா நான் வரணுமேண்ணா? என்ன நான் உன்னை வர சொன்னேண்ணா? நான் சொல்லாத நீ ஏன்டா வருவீங்க? ஓ முதல்ல நீ எங்கிருந்து வர? யார் தெரியுமா? யாரு? பெரிய ஆபீஸ் இருந்தாங்க. என்ன ஆபீஸர்? கரண்ட் ஆபீஸ் வேலை செய்யறேன். நான் கார்பரேஷன்ல வேலை செய்யற ஆபீஸர்னு பார்த்தேன். கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்தேன். இந்த கரண்ட் ஆபீஸை தேடின்னு வர. இந்த 9ஆம் நம்பர் வீடுன்னு சொன்னா தெருன்னு சொன்னா அது அட்ரஸ் இன்னும் போய்பிட்டான். அவன் சரியாவே சொல்லலப்பா. ஓ அந்த 9ஆம் நம்பர் சொன்ன அந்த தெரு தாண்டியா வந்துட்டு நீ தாண்டியா வந்துட்டுக்கிறான். ஏன்னா அது முதல்ல சொல்லக்கூடாது. நீ முதல்ல கேட்டீங்க. இரு வர ₹1000 கட்டாகுது. என்னடா இல்ல துட்டு கட்டாக்குதான் பார்த்தா. கரண்ட் பில் கட்டணும்ல. அப்புறம் என் மொனாட்டி ரசீது கொடுக்கலாம். என் மனாரியா திட்டுவா. என் மொனாட்டி அவன் ஏரி வேலைக்கு போய் வந்து பாண்ட கூடாது மேல அடிச்சாலும் அடிப்பான். ஆனா பாண்டு சைஸே பெருசு. ஆமா கரண்ட் பில் கட்டணுமா? கரண்ட் பில் கட்டணும். அந்த ஆபீஸ் தான் தேடி வரேன். அதேம்பா. ஓ அதுக்கு முன்ன வந்து பெருமாள் கோயில நினைச்ச அந்த ஆபீஸ் இப்ப எங்க மாத்திட்டாங்க? வேற இடத்த மாத்திட்டாங்க. அடப்பா இவங்க சொல்லவே மாட்டாங்கப்பா மாத்ததெல்லாம். எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? ஈஸ்வரன் கோயில் ஆண்ட. ஈஸ்வரன் கோயில். அது முள்ளு தோப்புல. அது அங்கதான் கட்டணும். அடப்பா அது முள்ளு தோப்புல பிள்ளையார் தோப்புல கொண்டு போட்டா கரெக்ட் ஆபீஸ் அங்கதான் போட்டாங்க. அந்த கரண்ட் ஆபீஸ் தான் வேலை செய்யறோம். என்ன வேலை செய்யறாங்க? நீ
கரண்ட் ஆபீஸ்ல என்ன வேலை இருக்கும்? கரண்ட் ஆபீஸ்ல நீ என்ன வேலை கரண்ட் செய்யற? ஆபீஸ்ல என்ன வேலை செய்வாங்க? ஆ, ஒயர் இழுக்கிறது, ஒயர் லைன் கொடுக்குது, பீஸ் கறி கொடுக்குது, அதெல்லாம் கதைச்சு போகுதுடா. எப்படி கோப்பு தெரியுமா நீ? தெரிஞ்சு வருகுதா? சூப்பரா குட்டி கரண்ட் பில் கோகுறியா? அந்த ஆபீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஆபீஸ் தெரியாத எங்கன்னு சொல்லு போறேன். எவ்வளவு கரண்ட் பில் கட்டினா? வரேன் கரெக்டாக்குது. 1100 ரூபாய் வச்சுக்கிறேன். 1100 ரூபாய் கட்டணும். 1100 ரூபாவா? ஆமா ஆமா. கரண்ட் பில் கட்டியாத தரணும். அங்க போனா ரசீது குடுத்துருவாங்கல்ல. அதுக்கு முன்ன ஆம்பளைங்க இருந்தாங்க ஆபீஸ்ல. ஆ. இப்ப ஆளை மாத்திட்டாங்க. எப்ப மாத்தணுங்க? இப்பதான் மாத்திட்டாங்க. இல்ல திடீர்னு ஆளை மாத்தினா நான் என்ன பண்றது? அதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏண்டா, ஆமா. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பொம்பளைங்களை மாத்திட்டாங்களா? ஆம்பளை மாத்திட்டாங்களா? பொம்பளை போட்டுக்கிறாங்களா? ஓ, ஆம்பளைங்களை மாத்திட்டு பொம்பளைங்களை போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிறாங்க. ஆமா. இதுக்கு முன்ன கரண்ட் கம்பத்துல ஒரு பால்ட்டா ஆச்சுன்னா ஆம்பளைங்க ஏறி அடிப்பாங்க. இப்ப பொம்பளைங்க கூட ஏறாங்க கரண்ட் கம்பத்துல. பாருங்களா? அதான் பாருங்க. அவளும் ஏறுவாங்க. முடியல நம்மளே ஏறி வந்தான். சரிதான். இங்க வாங்க. இப்போ பொண்ணு வெட்டிங்க கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாம் அறியாத பசங்கள அது பார்த்தா ஒன்னு மயங்கிட்டு போறான். சரிதான். நேரா ஆபீஸ் மட்டும் காட்டி நான் கரண்ட் பில் கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போறேன். சரி போ. அப்படியாடா? அவனை ஏமாத்திய நம்ம வையா கொண்டு வந்துட்டான். அதனால நாங்க என்ன செய்ய வேண்டும்? கரண்ட் ஆபீஸ் பேரு அதாவது கரண்ட் ஆபீஸ்ல நாங்க தான் மேடம். ஆமா ஆமா. அப்படியாடா? சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? நான் பண்றேன். நான் தான் மேடம் சொல்லுவேன். அவன் கரண்ட் பில்லு கட்ட வருவான். கட்ட வருவா? மொத்தம் கறந்துட்டு அவனுக்கு நான் போட்டு அனுப்பு. அனுப்பலாமா? சீக்கிரமா கொண்டு வா. அவளை விட கூடாது. 1100 என்னடா என்னதான் பேசுகிறா? குட்டி அடிங்கடா. குட்டி அடிங்கடா. சரி, நல்ல இடம். நான் திருடு போவேன். யார் அம்மா வீட்டு பணா? எங்க அம்மா வீட்டு பணம். உங்க அம்மா வயசு பணமா? போடா. கரண்ட் ஆபீஸ் இங்க பாப்போ. காமிச்சிட்டல நீ போ. போடா. வணக்கங்க. நான் உன்னை வணக்கம் கேட்கலையா? கேட்கலையா? கரண்ட் ஆபீஸ்க்கு பில்லு கட்ட வரவங்களுக்கு பணிவா வணக்கம் வைப்பது வழக்கங்க. நான் கரண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறதா பாத்துறேன். நீ ஓம் சேர்த்து கோயில மாதிரி மேல் மருத்துவத்துல வேலை செஞ்ச மாதிரியே தெரியாமா? ஏங்க வாங்க. எங்க உட்காருங்க. என்னத்துக்கு? இருங்க, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? 3 மணி நேரம் வெயில நின்னுங்க இருந்தா கூட கரண்ட் பில் கட்ட மாட்டா. சாப்பாடு போய் வரேன்னு சொல்லிட்டு போ. ஆமாங்க. அப்படியே நின்னுங்க இருக்குன்ட்டு எந்த கரண்ட் ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க சேர் போட்டு? இந்த ஆபீஸ்ல புதுமையா உட்கார வைக்கிறாங்க. ஓ, புது லேடிஸ் இப்பதான் வந்திருக்கீங்களே. லேடிஸ்னா புது பழக்கமா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. இன்னும் போக போக பாருங்க எங்களுடைய ஆட்டத்தை. இருபாரு நான் எண்ணின்னு வந்துடுறேன். ஏங்க பக்கத்துட்டீங்களா? வந்துச்சுங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? நீங்க மாங்காய் தான் சாப்பிடுறீங்க. மாம்பாயம்மா எங்க வச்சுக்கிறீங்க? உள்ள இருக்குங்க. பிரிட்ஜிலியா? எந்த பிரிட்ஜில? என்னங்க அதெல்லாம் போட்டோம். 2 மாதுளைக்கு இத சாப்பிடுறீங்களா? வேடப்பாளையம் பிரிட்ஜில கொண்டு வையா, நல்லா ஜில்லுன்னு இருக்கும்போ. என்னங்க மாமா 2 கொய்யாக்காய் கடிக்கிறீங்களா? என்ன ஒரே தொண்டை கட்டி கூடாதா? கட்டாதுங்க மாமா. ஏண்டி மாமா என்ன? வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. அதனால உங்களுக்கு மாம்பழ வாழை முக்கடிச்சார் தருங்க. முக்கண சாரா? முக்கடிச்சார். முக்கண சார்லாம் எனக்கு வேணாமா? முக்கணாச்சாறு இல்ல, முக்கணிச்சார். முக்கணம் சார்ல முக்கணாச்சாறு இல்ல, முக்கணிச்சார். முக்கணி சாரா? ஆமாங்க. கேட்டா ஏண்டி இங்க வாங்க. ஏண்டி அக்கா போன மாசம் நம்ம எங்க போயிருந்தோம்? கேரளா போயிருந்தோம். கேரளா போயிருந்தல, அங்க என்ன கொண்டு வந்தோம்? அக்கா என்ன? 10 உருண்டை. ஆமாடி. மத்திய மருந்து வாங்கிட்டு வந்தோம்க்கா. ஆமாடி. ஏண்டி இப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யறீங்க? செய்யணும். அது 4 உருண்டை எடுத்து கலக்கி
குடிடி சீக்கிரமா. 4 உருண்டை இருக்கு. ஏன்? 9 உருண்டை போடுறேன். போறியா? போடுறேன்க்கா. போட்டுட்டியா? போட்டுட்டேன். கலக்கிட்டியா? நல்ல கையை விட்டு கொடாய்ந்து கிடைக்கிறேன். கலக்கிட்டியா? சீக்கிரம் போய் குடிடி. ஆட்ட முடியாது அந்த 9லயே போயிட்டே இருக்கும். என்ன பாக்குறீங்க? ஏய், எனக்கு இந்த முக்கோண சாரலாம் வேணாம். வந்தா கண்டிப்பா கண்ணை ரசிச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் சேர்றேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த கரண்ட் ஆபீஸ்ல இதெல்லாம் கொடுக்குறாங்க? இந்த ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. பொம்பளைங்க இருக்கிறதுனாலயா? நானும் எப்படிலாம் மாறி போய் தெரியுமா? தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, சாப்பிடுங்க. நான் சொல்லலைங்க. நீங்க புதுசா குடிக்கிறதுனால அந்த மெத்த ஸ்மெல் வர கப்புனு குடிச்சுக்கிறேன். வாயில ஊத்தி அடிச்சு அடி. பிடிங்க. ஏய், ஏன்னா ஒரு எச்சில் ஆகுது. அது அப்படித்தாங்க இருக்கும். புது பாயத்துல அப்படியே இருக்கும். நம்ம குடுத்த மருந்து வேலை செய்யுது. ஆமாக்கா. அவனை என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்? அவனை ஆடி பாடி கொண்டு அவன் இருக்கிற பணத்தை கறக்கணும். அப்படியா? சீக்கிரமா எடுத்து சொல்லடி. அப்படியே ஆகட்டக்கா. இங்க 7, 8, 9, 10.
பாடி அப்படியே எழுப்புக்கிடி. ஏய் ஏய் உம்மால கரண்ட் பில் கட்டுற என்னடா கேமரா எடுத்துங்கிற டேய் உம்மால மூஞ்சி சேர்வா வைவான் நீங்க ஏந்து வாங்க. ஏய் ஓ ரசீது எங்க ஏந்து வாங்க, ரசீது தரேன். எப்ப தருவ சீக்கிரம் ஏந்து வாங்க, மேல வாங்க. ஏய் ஏய் குடி என்ன கேட்டீங்க? ரசீது ரசீதியா? ரசீதியா? ஓமா ரசீதியா? அப்பயே என் முன்னாடி சரி நான் குரகு பூனை போதுமாமா பார்த்து கட்டுவான்னா கட்சியில தேடியாரம் கட்டு வந்து மாட்டிப்பா. ஏய் இது தமிழ்நாடு சம்சார வாரியம் தானே இது, மின்சார வாரியம் தானே இது. லேடிஸ் வேலை செய்யறாங்கன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுமா. ஏய் 1500 ரூபாய் தால ரசீது கொடு. மாமா நீங்க கோச்சுக்காதீங்க மாமா. என்னத்துக்கு மாமா ஓ உங்களை பார்த்த உடனே ஆ எனக்கு என்னத்தம்மா தோணுது. என்ன எனக்கு எல்லாமே தோணி போயிட்டுங்க. மாமா கொடு துணி கொடு. நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன் மாமா. யாரு நீ அண்ணியா? ஆமா மாமா. அப்ப என் முன்னாடி எங்க ஊருக்கு நானு நான் 2வது வாரமா வரேன். 2ஆம் தரமாவா? முதல் தாரத்துக்கே 3 படி அரிசி கிடையாது வீட்டுல. உன்னிட்டு போனா எங்க போடும் தேவடியா? மாமா நீங்க எனக்கு திருமணம் தான் செஞ்சுக்கணும். அதுக்காக ஆனா உன்னை செஞ்சா கூட நல்லா தான் இருக்கும். ஏன் மாமா? எங்கன்னா சரியான சட்டத்துல சப்ளையர் வேலைக்கு போனா கூட தேங்காய் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க கிடக்குறாங்க எத்தனை ஒத்தா 2 தேங்காய் அப்படியே சொல்லி கொடுத்துருவீ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உன்னை கல்யாணம் பண்ணினா தேங்காய் சொல்ல முடியாதுமா. வேற என்ன பண்ண கை வச்சா கூட எங்கன்னா ஒரு பக்கமா ஒதுங்கி நிக்கும் பாருங்க. என்ன மேல இங்க ஏறிங்குது பெல்லு கொடுங்க. ஐயோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ நான் தகுதி கிடையாது. வெண்ணக்க டெய்லர் மூச்சு தான் உனக்கு தகுதி. மாமா மஞ்சனா ஓ மஞ்சனா என்னங்க கேமரா எடுக்கிறாரு பேர் முன்ன அவர்தான். அவரா சொல்லவே இல்லையாப்பா நீங்க. போகக்கூடாது. அதனால தான் போக்கஸ் பண்ணி எடுக்கிறாரு. அதனால ஜூம் பண்ணி எடுப்பா. நான் நெருங்க வச்சே ஆகணும். என்னத்துக்கு மாமா உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுல, அதனால உங்களுக்கு நலங்கு வச்சு அழகு பாக்கணுங்க. அதெல்லாம் தெரியாது. ரசீது விடு நான் வீட்டுக்கு போனேன். ரசீது நான் தரேன். முன்னாடி தொடப்பாட்டியெல்லாம் அடிப்பான். நான் போகும்போது ரசீதி கொடுத்து அனுப்புறேன். நேரம் 7 நாள் கரெக்டுங்க. இப்ப என்ன தெரியுமா செய்ய போறோம் உங்களுக்கு? அழகா நலங்கு வச்சு பாக்கணுங்க. நீங்களா? ஆமாங்க. என்ன நாளுக்கு வைக்க போறீங்க? வெட்ட போற பாருங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஏண்டி நலங்கு அனைத்து தேவையா? சீக்கிரமா கொண்டு வாடி. ஏய் ரசீது குடியா? எப்படி வைத்தா நல்லா இருக்காது நிலங்கு? வேற எப்படி? நீ பாடிக்கொண்டே இரு. சொல்லுக்கா. ஏண்டி நீ பாடிக்கொண்டிரு. அவள் வைக்கிற பாரு பெரிய நிலங்கு. சீக்கிரடி. சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வந்து சித்தார கட்டிக்கிட்டு
மாமா மாமா இந்த கரும்புலி செம்புலி குத்தி குத்தி வச்சுக்கிறீங்க நிலங்கு. மாமா ஓம் சாமியே சரவண பையப்பா 1100 ரூபாய் கரண்ட் பில்லு கட்ட வந்தவனே, கோயிந்தா கோயிந்தா. இப்படி கோமணத்தோடு நின்னவனே, ஓம் சாமியே. கம்மனி இருங்க மாமா. பில்லா கேட்டுங்க, பில்லு இல்லதாங்க அதை கொடு. அதை கீழே போடுங்க. ஏடிஎம்ல ஒண்ணு வரலையா? இருக்குதுங்க, போடுங்க. மாமா உங்களுக்கு பில்லு தேவைன்னா 2 கையை நீட்டுங்க. கொடு மாமா பில்லு. உனக்கு தேவையான பில்லு இந்த புடிச்சுக்கோ. கோவிந்தா கோவிந்தா வரதநாதனா கோவிந்தா. உனக்கு தேவையான பில்லு கொண்டிருக்கு, சீக்கிரம் பாருங்க. மாமா இப்படியே நேரா போய் நீ பிச்சை எடுத்து போச்சு போ. ஆடி தேவடியா. ஆடி தேவடியாங்களே. இப்படி வாங்க. நம்ம சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருந்தோம். அதோ தெரியுது என்ன ஆலயம்? என்ன ஆலயம்? அதுதான் தில்லை நடராஜ ஆலயம். அப்படியா? அங்க சென்று ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து கிராக்கி பார்க்க வேண்டும். சீக்கிரமா வாங்கடி போலாம்.